ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான கறி மிக்ஸ் பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இதை ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் குருமா குழம்பு பண்ணும்போது கூட நமக்கு வந்து இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு கரண்ட் இல்லை, அரைக்க முடியல, எங்கேயாவது வெளியே போயிருக்கோம், அந்த மாதிரி சமயத்தில் கூட இந்த பவுடரை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வந்து குழம்புக்கு நல்ல கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது வந்து கசகசா 25 கிராம், முந்திரி 50 கிராம், பொரிக்கடலை 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நமக்கு வந்து கசகசா தனியாக அரைப்படாது. ஸோ நம்ம வந்து இப்படி இதோடு சேர்த்து வறுத்து அரைப்படும் போது கூட நமக்கு வந்து நல்ல ஒரு மிக்ஸு கிடைக்கும். நல்லா ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு பொரிக்கடலை, கேஷ்யூ எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கசகசாவை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வறுக்கும் போது தீயை ரொம்ப மினிமமாக வச்சுக்கிட்டு சிம்லே வச்சு வறுக்கணும். ஸ்மெல் மட்டும் நல்லா வந்தால் போதும், கருகிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ஸோ நல்லா வறுபட்ட இந்த மிக்ஸை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன பிளாக்கு கொஞ்சம் கறிக்க சான்சஸ் இருக்கும், 2 பீஸு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா ஆறின உடனே அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல மையாக அரைஞ்சால் தான் வந்து உங்களுக்கு குழம்புக்கு போடும்போது நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.